வாழே தேளா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அனிமேஷன் 3D வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து அலைட் மோஷனில் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு நியூ ஆப். அந்த ஆப்பில் வந்து அந்த ஆப்பில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். என்ன ஆப்னா கட் அப்படிங்கிற ஒரு ஆப்பு தான். இதோட லிங்க் வந்து நான் கீழே டெலிகிராம் சேனல் லிங்க்கு கொடுத்துருங்க. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது விகே மோட் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் இன்றைக்கி தான் போஸ்ட் போட்டிருக்க அந்த ஆப். அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பை. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மொத்தம் நம்ம 3 ஆப் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பிக்சல் லேப். ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து கீழே 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இமேஜ் சைஸில் வந்து அந்த கஸ்டம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேனல் பேனர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வரதுக்காக நம்ம எடிட் பண்ண போகிறோம். அப்போ வந்து அந்த வித் அப்படின்னு இருக்குல்ல, இந்த 2560 அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2560 இந்த இடத்துல இதை டைப் பண்ணிவிட்டு 2560 இந்த ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக இந்த வித் ஹைட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் எடிட் பண்ண முடியும். இப்போ இந்த சைஸ் வந்துருச்சா? இந்த சைஸ் வந்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்படின்னா தான் நான் என்ன டெக்ஸ்ட் வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து அந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு விகே கிரியேஷன் அப்படின்னு கேப்ஸில் வந்துருச்சு. ஸ்மாலில் வந்தால் அது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஸ்மாலில் போட்டுட்ருக்கேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். க்ரியேஷன் அவ்வளோதான். இப்போ இது வந்து சென்டராக வச்சுக்கிறேன். நான் சென்டராக வச்சுட்டு ஃபாண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபாண்ட் ஸ்டைல், உங்களுக்கு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா சொல்லுங்கள். நான் வேணும்னா இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஃபாண்ட் ஸ்டைல். கீழே ஃபாண்ட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன், எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு கீழே வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் வச்சுட்டு அந்த சேவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் சாங் ரிலீக்ஸை நீங்கள் பண்ணணும். உங்கள் சேனல் நேம் இல்லை, சாங்கோட ரிலீக்ஸ் இதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த கஸ்டம் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து அல்ட்ராவில் வச்சுட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி ஒரு சாங் ஃபுல்லாக இந்த மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்க போகிறேன். அடுத்தது நம்ம பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு, அதாவது அதில் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து VPN, நீங்கள் யூஸ் பண்ணுற VPN நீங்கள் எதாவது வச்சுருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து VPN டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் டைப் பண்ணாமல் இதை ஃபஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேப் டு கனெக்ட், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டேப் டு கனெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது போகலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கட் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எப்படி காமிக்குன்னா பர்மிஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து டேரெக்டாக கேலரிக்கு போகும். அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம பிக்சர் லேபில் எடிட் பண்ண இமேஜை நீங்கள் லைனாக செலக்ட் பண்ணிக்கணும். கேலரிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வீடியோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கூட அந்த ஆல்பம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே முன்னாடி ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதெல்லாம் வரும். இதில் வந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட், அதாவது அலைட் மோஷனில் நம்ம பிக்சர் லேபில் எடிட் பண்ணதை இப்படி கட் பண்ணிக்கோங்க, அதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் டு 12, அதாவது எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது வரும். அந்த ஆட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த எடிட்டிங் ப்ராசஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் 19:16 வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அதுக்கப்புறம் கேன்வாஷ் அப்படின்ட்டு இருக்கிறது வந்து பேக்ரவுண்டு கலர் ஏதாவது நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஃபார்மேட் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜுக்கு கீழே அந்த நம்ம எடிட் பண்ண போகிறோம்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு கீழே சவுண்டு, எஃபெக்ட்ஸு, எக்ஸ்ட்ராக்டடு அப்படின்லாம் வரும். எக்ஸ்ட்ராக்டுங்கிறது வீடியோவிலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் வந்து அந்த சின்ன சின்ன எஃபெக்ட்டு. சவுண்டுக்குள்ளே போயிட்டு
அதில் நிறைய சவுண்ட் ஆல்ரெடி இருக்கும். இந்த விபிஎன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஆப் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணால் தான் நெட்வொர்க்குள்ளே கிடைக்கிது. அதனால நம்ம விபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரெக்கமெண்டட், ஃபேவரட், கடைசியில் யுவர் சவுண்டுன்னு இருக்கும். யுவர் சவுண்டில் போய்ட்டு உங்கள் சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. யுவர் சவுண்டுக்குள்ளே போனீங்கனாலும் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் டிவைஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஃப்ரம் டிவைஸ்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சாங் ஆட் பண்ணிவிட்டேன். சாங் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணணும். அதாவது இப்போ வீடியோ ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ் சாங்கில் எதோட முடியுதோ அந்த இடத்துல அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துட்டு அந்த கட் பண்ணதை வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சாங் ஃபுல்லாக ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து சாங்க்கு இது பண்ணலாம் கொடுக்கல, நான் இப்படி டெலீட் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். நான் சாங்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல, ஏன்னா நான் ப்ளே பண்ணும்போது திடீர்னு காப்பிரைட் இஷ்யூ வந்துருச்சுன்னா அதனால் எச்சா இருக்கிறத இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணணும், அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த கீழே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்கள் கேலரிக்குள்ளே போகும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் வந்து உங்கள் சேனல் லோகோ, பிஎன்ஜியாக இருக்கிற சேனல் லோகோவை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த லோகோ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இங்கே வந்துருச்சா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதை நான் ரிமூவே பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம கீழே ஆட் பண்ணணும். அப்போ வந்து கீழே ஆட் பண்ணணும். அதனால் ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு ஆட் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா கேலரிக்கு போகும். அதில் அந்த லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த லோகோ உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் அப்படி ஸ்க்ரீனில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ். அதுக்கப்புறம் அந்த லோகோ வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ எடிட்டை பொறுத்தவரை கடைசியில் எண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நேரம் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். அதை வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லோகோ ஆட் பண்ணியாச்சு. அந்த லோகோவை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு அந்த லோகோ செலக்ட் பண்ணிங்கன்னா, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணியாச்சு, அதாவது லோகோ ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிப்பீங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அனிமேஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நிறைய எஃபெக்ட் வரும். அதில் இன்னு அவுட்டு, அதாவது இன்னுனா முன்னாடி வருது, அவுட்டுன்னா வெளியே போகிறது. காம்போ அப்படின்னா ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அதனால் காம்போக்குள்ளே போனீங்கன்னாவே அதில் ஃபஸ்ட்டு 3Dயில் வந்து ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பின்னாடி எல்லாமே 3Dயாக தான் இருக்கும் பாதி இது. அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது எஃபெக்ட் பிடிச்சிருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இப்போ நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 6 எஃபெக்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக ஆட் பண்ணிடலாம் எஃபெக்ட்டு. எந்த அனிமேஷன் கீ ஃப்ரேம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும் பாருங்கள். அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இது வரும், நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வச்சு இன்னும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.